நீ எங்க அம்மா அப்பாவுக்கு மருமகளா இருக்க கூடாது, ஒரு நல்ல மகளா இருக்கணும். சரி, நீங்க சொன்னபடி நல்ல மகளாவே நடந்துக்கிறேன். உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு நல்ல பையனா பார்த்து என்ன கட்டி வைக்க சொல்லுங்க. நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், ஆனா கோவம் தான் மட்டும். நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நீங்க கூப்பிட்டா போகலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்போ உங்க ஒப்ப இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சம் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம். எந்த ஊர் பாணி? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி, நேர்மை, சத்தியம், தர்மமெல்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? வந்துடுறப்பா. அடி கோயந்தம்மா, அடி கோயந்து. ராசா, இத வந்துட்டேன் ராசா. வாடி வேமா. 2 இட்லி வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன பகுமானம் பண்ணிட்டு வர்ற பாத்தியா? என்ன இது? உங்களுக்கு ஆபீஸ்க்கு டிஃபன் ராசா. நான் இத கேட்கல, இத கேட்டேன். ஓ இதுவா? பக்கத்து வீட்டு சரோஜா அவளுக்கு அளவு பத்தலன்னு எனக்கு இத கொடுத்தா. நல்லா இருக்கா? சிஸ்டர் சூப்பரா இருக்கு. அட சும்மா இருப்பா. அவளை பத்தி உனக்கு தெரியுமா? ஏண்டி ஏற்கனவே சேலையை கட்டி நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட, இப்ப கவுன போட்டு ஆட்டிட்டு வர்றியா? இந்த பார், சாயங்காலம் வர்றப்ப கவுனோட உன்னை பார்த்தேன், அப்படியே கண்ட கண்டமா வெட்டி பார்சல் கட்டி உங்க வாத்தா வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்பா இல்லையா என்ன என்னமா விரட்டி விட்ட நாய் மாதிரி பறிறியே, எங்க போற நீ? அண்ணன் மண்டிக்கு சோடா வாங்கி. உனக்கு ஆடு வாங்கி யார தெரியாது, கோழி வாங்கி யார தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கி யார தெரியுமா? தண்ணி அரைச்சு ஊத்து, நான் மூஞ்சி கழுவுன ஜோடாவை அவங்களையே போய் வாங்கி அரை சொல்லு. லவ் மேரேஜ் நல்லதா, அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா? சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி சத்தானா தூக்கு மாத்திரை சாப்பிட்டு. உங்களை காயப்படுத்தினவங்களையும் கண்கலங்க வச்சவங்களையும் துன்பப்படுத்தினவங்களையும் துயரத்தை கொடுத்தவங்களையும் துரோகம் செஞ்சவங்களையும் வாழ்க்கையில் ஏமாற்றினவங்களையும் ஒருபோதும் மறக்காதீங்க. ஏன்னா அவங்க தான் வாழ்க்கையின் புகழுங்கிற உச்சாணி கொம்பில் உங்களை ஏற்றி வைக்க போகிறவங்க. உங்களுக்கு கிரீடம் சூட்டப் போகிறவர்கள் அவர்கள்தான். ஏய் பாத்தியா, ஒட்டு போற பாத்தியா? பாரதியார் என்ன சொல்லுகிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லுகிறாரு.